வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு ஒர்க் ஷீட் எப்படி கிரியேட் பண்றது, ஒர்க் ஷீட்டுக்கும் ஒர்க் புக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன, ஒருவேளை ஒரு ஒர்க் ஷீட்டினுடைய டேபினுடைய விசிபிள் ஆகலாம், அதை எப்படி நம்ம விசிபிளா கொண்டு வரது டிசப்பியர் ஆயிருந்தா, இதுக்கெல்லாம் என்ன ஷார்ட்கட் ஒரு நியூ ஒர்க் ஷீட் எல்லாம் கிரியேட் பண்ணணும்னா இதையெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாங்க. இதுக்கு முன்னாடி இந்த சேனல் நம்மளுக்கு இதோட கண்டென்ட் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணி ஹால்ன்றதை செலக்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு நியூ ஒர்க் ஷீட் எப்படி ஆட் பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம என்ன சொன்ன மாதிரி ஒரு 4 மெத்தட்ஸ் இருக்கு. அதை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். எப்படின்னா, ஆல்வேஸ் த பெஸ்ட் வே டு யூஸ் டு கிரியேட் a நியூ ஒர்க் ஷீட் இதாங்க. இங்க பாருங்க, இந்த ஒர்க் ஷீட் டேப், இதான் நம்ம ஒர்க் ஷீட் டேப்னு சொல்லுவோம். இந்த இடத்துல ஒரு பிளஸ் பட்டன் இருக்குங்க. இந்த பிளஸ் இங்க வந்து நம்ம கிளிக் பண்ணோம்னா ஒரு நியூ ஒர்க் ஷீட் ஆட் ஆகும். எங்கன்னா ரைட் ஆஃப் தி ஷீட்ல, இந்த ஷீட்டுக்கு ரைட்ல ஆட் ஆகும் பாருங்க. ரொம்ப சிம்பிள் இல்லைங்களா? ஸோ இப்படிதான் நம்ம ஒரு நியூ ஒர்க் ஷீட் ஆட் பண்ணலாம். அதே எனக்கு இந்த இடத்துல லெஃப்ட்ல நான் ஆட் பண்ணணும். இந்த ஷீட்டுக்கு முன்னாடினா ரைட் கிளிக் ஆன் தி ஒர்க் ஷீட் டேப், ரைட் கிளிக் பண்ணுங்க, இந்த இன்சர்ட் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இல்லைனா ஜஸ்ட் ப்ரெஸ் ஹை, அதை ப்ரெஸ் பண்ணாலே நம்மளால கிரியேட் பண்ண முடியும். இந்த ஒரு இதோட டைலாக் பாக்ஸ் வரும். இந்த டைலாக் பாக்ஸ் வரும்போது இந்த ஒர்க் ஷீட் செலக்ட் பண்ணிட்டு ஓகேன்னு கிளிக் பண்ணுங்க. இது லெஃப்ட்ல கிரியேட் பண்ணும். இன்னொரு பெஸ்ட் மெத்தட் எப்படி இருக்குன்னா, மெனு பார்ல ஹோம் டேப் கிளிக் பண்ணிட்டு பார்ல இன்சர்ட் என்ற ஆப்ஷன்ல இந்த டிராப் டவுன் கீழே கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல லாஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, நம்மளுக்கு இன்சர்ட் ஷீட்னு இருக்கு. இந்த ஆப்ஷன் பயன்படுத்தி நம்மளால நியூ ஷீட்டை கிரியேட் பண்ண முடியுங்க. இதெல்லாம் வேணாங்க, எனக்கு ரொம்ப சிம்பிளா நான் இன்சர்ட் பண்ணணும்னா ஷார்ட்கட் வந்து Shift+F11 யூஸ் பண்ணுங்க. கீபோர்ட் ஷார்ட்கட் பாருங்க, நியூ ஷீட் ஆட் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ அதை நான் டெலிட் பண்றேன், தேவையில்லை. ஸோ இது எல்லா ஷீட்டையும் நான் டெலிட் பண்ணுறப்ப இந்த மாதிரி 4 ஆப்ஷன் பயன்படுத்தி நம்ம நியூ ஒர்க் ஷீட் நம்மளால ஆட் பண்ண முடியும். ஸோ ஒர்க் ஷீட்ன்றக்கும் ஒர்க் புக்கு என்ன டிஃபரன்ஸ்னா, ஒரு ஒர்க் புக்ன்றது என்டையர் ஃபைலுங்க. இந்த என்டையர் ஃபைல தான் நம்ம வந்துட்டு ஒரு ஒர்க் புக்குன்னு சொல்றோம். ஒர்க் ஷீட்ன்றது என்னன்னா, இந்த ஒர்க் புக்கில் கண்டெய்ன் இருக்கிற ஒரு வேரியஸ் ஷீட்ஸை தான் நம்ம வந்துட்டு ஒர்க் ஷீட்ஸ்னு சொல்லுவோம். ஒரு எக்ஸாம்பிள் குயிக்காக நல்லா புரியுற மாதிரி சொல்லணும்னு பார்த்தா, ஒரு புக் எடுத்துக்கலாங்க, ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஒரு புக் எடுத்துக்கலாம், ஒரு கம்ப்ளீட் புக்கை தான் நம்ம வந்து ஒர்க் புக்குன்னு சொல்லுவோம். அதில் இருக்கிற ஒரு செப்பரேட் ஷீட் இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு பேஜஸும் அதை தான் நம்ம வந்துட்டு ஒர்க் ஷீட்னு சொல்லுவோம். கண்டிப்பாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. என்னுடைய ஒர்க் ஷீட் டேப் வந்து விசிபிளாக இல்லை, விசிபிளாக இல்லாத போது அது எப்படி நம்ம கொண்டு வரது, அது யாருக்கு தெரியாமல் ஹைட் ஆயிடுச்சு. ஃபைல் பண்ணுங்க, நெக்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. இந்த இடத்துல அட்வான்ஸ்ன்ற ஒரு டயலாக், இந்த எக்ஸல் ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுல அட்வான்ஸ் செலக்ட் பண்ணிட்டு கீழே வாங்க, ஆல் த வே டவுன், கொஞ்சம் சென்ட்ரலில் கீழே வாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வந்துட்டு இங்கே பாருங்க, இந்த டிஸ்பிளே ஆப்ஷன்ஸ் ஃபார் திஸ் ஒர்க் புக். இந்த இடத்துல இது எப்பயுமே செலக்ட் ஆயிருக்கணுங்க. ஷோ ஷீட் டேப்ஸ். இது ஒருவேளை பை எனி சான்ஸ் ஏதாவது மிஸ்டேக்காக இது செலக்ட் ஆகலாம். இப்போ நம்ம செலக்ட் பண்ணலைங்க, ஓகே கொடுக்குறேன். என்ன ஆகுதுன்னு பாருங்க, இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த ஷீட் டேப்ன்றது தெரியாது, இது வந்துட்டு ஹைட் ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம எப்பயுமே ஒருவேளை விசிபிள், ஏன்னா ஒரு வேரியஸ் ஷீட்ஸ் இருக்கும்போது கண்டிப்பாக இந்த ஷீட் இருந்தால் மட்டும் தான் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியுங்க, எந்த ஷீட்டில் நம்ம இருக்கோம், எந்த ஷீட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோன்னு. அந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் ஃபைல் கிளிக் பண்ணிட்டு ஆப்ஷன் அட்வான்ஸ்ட் செலக்ட் பண்ணுங்க. இது கீழே வந்து டிஸ்பிளே ஆப்ஷன் ஃபார் திஸ் ஒர்க் புக், இதனுடைய ஒர்க் புக் நேம் வந்து சேவ் ஆயிடுச்சு. இது வந்து எப்பயுமே செலக்ட் ஆயிருக்கணும். இது எப்பயுமே செலக்ட் ஆயிருந்தால் மட்டும்தான் ஷீட் டேப்ஸ், ஒர்க் ஷீட் டேப் வந்து விசிபிளாக இருக்கும், எல்லாரும் தெரியும். பாருங்க, திரும்ப வந்துச்சு இல்லைங்களா, ஷீட் 1 ஷீட் 2ன்றது. அதே மாதிரி எப்பயுமே வந்து எக்ஸல்ல ஒரு ஷீட் ஷுட் பி ஆல்வேஸ் விசிபிளுங்க. எப்பயுமே ஒரு ஷீட் வந்துட்டு விசிபிளாகவே இருக்கணும். இதையும் ஹைட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இங்கே பாருங்க, a workbook must contain at least 1 visible worksheet. ஸோ அதனால 1 விசிபிளாக இருக்கணும். நம்மளுக்கு இப்போ 2மே வச்சிடலாம். இது கண்டிப்பாக ஒரு எக்ஸல் பற்றி எல்லாமே தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு கிளிக் ஆன் ஏ. இந்த ஏ மேலே கிளிக் ஆகும்போது இதாங்க காலம். பில்லர், ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது அதில் பில்லர் ஞாபகம் பண்ணுங்க. ஒரு என்னன்னு சொல்லுவோம், காலம். ஓகே, இதுதான் காலம்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ரோன்றது இதுங்க. இந்த 2 மேலே கிளிக் பண்ணுங்க. இந்த 1 2 3 இந்த காலம்க்கு இன்னும் நம்ம வந்து VLOOKUP HLOOKUP ஃபார்முலா பயன்படுத்தும் போது அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து வெர்டிக்கல்னு சொல்கிறோம். இன்னொரு நேம் இதுக்கு வந்து வெர்டிக்கல். இது வந்து ரோ. இந்த ரோக்கு இன்னொரு நேம் வந்து ஹரிசாண்டல். கிளிக் ஆன் 2 or 3 எனிதிங். அதாவது இது வந்து ரோ, கம்ப்ளீட் ரோ செலக்ட் ஆகும். இது VLOOKUP HLOOKUP பயன்படுத்தும் போது நம்ம இதை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் இன் டீட்டெயிலாக. இப்போ என்ன பார்க்கணும்னா, இதை தான் நம்ம பர்டிகுலர் இதனுடைய கண்டெய்னர் தான் நம்ம என்ன செல்லுன்னு சொல்கிறோம். ஒரு ரோக்கும் காலமுக்கும் இடப்பட்ட இந்த சென்ட்ரல் தான் நம்ம செல்லுன்னு சொல்லுவோம். இதனுடைய செல்லுடைய ரேஞ்ச் என்னன்னு இங்கே பார்க்கலாம் பாருங்க. இந்த இடத்துல தெரியுங்க, E3. எப்படின்னா இந்த காலம் வந்துட்டு E ப்ளஸ் இந்த ரோ, இந்த ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிற இந்த இடத்த தான் நம்ம வந்து ஒரு செல்லுன்னு சொல்லுவோம். இந்த செல்லில் டேட்டா ஸ்டோர் பண்ணுறத பற்றிலாம் நெக்ஸ்ட் செஷனில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு ஷீட் எடுத்தோம்னா எவ்வளோ காலம் இருக்குது, எவ்வளோ ரோஸ் இருக்குன்னு நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம காலம் பார்க்கலாம். எவ்வளோ காலம் இருக்குன்னு பாருங்கள்.
டோட்டல் வந்து நம்மளுக்கு எவ்வளோ காலம் இருக்குன்னா 16,384. நெக்ஸ்ட் எப்படி ரோ எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. லாஸ்ட்டுக்கு வாங்க, லாஸ்ட் ஆல் த வே டவுன். ரொம்ப ஈஸியான ஷார்ட்கட் லாஸ்ட் ரோவுக்கு வரதுக்கு எப்படின்னா கண்ட்ரோல் டவுன் ஏரோ மார்க் ப்ரெஸ் பண்ணோம்னா லாஸ்ட்டுக்கு வந்துடலாம். ஸோ இங்கே பாருங்கள் லாஸ்ட் ரோ எவ்வளோ டோட்டல் ரோ எவ்வளோ இருக்குன்னு இங்கே பார்க்கலாம். 10,48,576 இருக்குங்க. இது கண்டிப்பாக ஒரு பேசிக் நாலேஜுங்க. எந்த ஒரு இன்டர்வியூக்கு போனாலும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். ஸோ ஒரு எக்ஸலில் எவ்வளோ காலம்ஸ் இருக்குது, எவ்வளோ ரோஸ் இருக்குன்னு கண்டிப்பாக ரொம்ப அதிகமான கேட்கப்பட்ட ஒரு கேள்வின்னு நம்ம இதை சொல்லலாம். நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு ஃபோல்டர் எப்படி கிரியேட் பண்ணுறது, அந்த ஃபோல்டரில் என் எக்ஸல் ஃபைல் எப்படி நான் மூவ் பண்ணுவேன், அதை எப்படி காப்பி பண்ணுறதா இல்லை கட் பண்ணுறதா, கட் காப்பி பேஸ்ட்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸை கூட நம்ம பார்க்க போகிறோங்க. கட் காப்பி பேஸ்ட்ன்றது ரொம்ப வைட்லி யூஸ்ட் ஃபங்க்ஷன். ஆனால் ரொம்ப அது பேசிக் தான். அது இப்போ தான் நீங்கள் எக்ஸல் நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்கன்னா அதுவே நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு. அதை நெக்ஸ்ட் செக்ஷனில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.